எங்கள்ட்ட இருக்க இந்த ஆல்கோ ட்ரேடிங்கில் இந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் பஞ்ச் பண்ணுறது மார்க்கெட் ஆர்டரில் தான் வந்து பஞ்ச் பண்ணும். ஸோ இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்காண்டி இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஏன்னா இதில் ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நம்ம கொடுக்குற பாயிண்ட்டில் நடக்காது. இப்போ மார்க்கெட் ஆர்டர்ன்றது தெரிஞ்ச எக்ஸ்பர்ட்ஸ்க்கு ஆல்ரெடி ஐடியா இருக்கும் தான். இப்போ 100ல் ட்ரேடிங் போயிட்டுருக்கு. மார்க்கெட் ஆர்டர் பஞ்ச் பண்ணால் 101, 102 ஸோ அந்த மாதிரி இந்த வேரியேஷனில் தான் வந்து பஞ்ச் வந்து நடக்கும். ஸோ ஃப்ரைடே மார்க்கெட்டில் கூட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 80% டார்கெட் அச்சீவ் பண்ணியிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு. அதே டைம் நமக்கு கிளைண்ட்ஸ் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து ப்ராஃபிட்லாம் புக் ஆயிருந்துச்சு. அந்த கிளைண்ட்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணிலாம் கேட்டிருந்தாங்க, சார் எங்களுக்கு ப்ராஃபிட் தான் வந்திருக்கு, ஏன் நீங்கள் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு என்ட்ரி பாயிண்ட் எடுத்ததை விட கிளைண்ட்டுக்கு கம்மியான பாயிண்ட்ல என்ட்ரி கிடச்சிருக்கும். ஸோ இது மார்க்கெட் ஆர்டர் பிளேஸ் பண்ணி அந்த ஆர்டர் பற்றின அனுபவம் உள்ளவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது புரியும் தான். இது தெரியாதவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் இதை ஸ்டார்டிங்லேயே வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம். இதில் ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்ட்ராட்டஜி படி பை கிடைச்ச உடனே டக்குன்னு உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ஒரு மார்க்கெட் ஆர்டர் பஞ்ச் பண்ணும். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி படி செல் கிடைச்ச உடனே உங்களுக்கு செல் ஆர்டரும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆர்டரில் பஞ்ச் பண்ணும். ஸோ இந்த இன்பிட்வீன் வேரியேஷனில் தான் நமக்கு ட்ரேடிங்கே வந்து நடக்கும். ஸோ இதில் அன்றைக்கி எங்களுக்கு என்ட்ரி கிடச்சது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிளைண்ட்டை விட எனக்கு வந்து ஸோ கொஞ்சம் லேட்டராக கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் நமக்கு போயிருக்கு. 80% எனக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணப்போ என் கிளைண்ட்டுக்கு 100% டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறது, இந்த மார்க்கெட் ஆர்டர் ட்ரேட் பண்ணுறது எல்லாமே வந்து பையர் செல்லர் அந்த டிமாண்டு ஸோ அந்த கிடைக்கிறத பொறுத்து தான். அந்த டைமில் நம்ம ஓப்பனிங் டைமில் ஹெவி வால்டேலில் ட்ரேட் பண்ணுறோம். எக்ஸாக்ட் பாயிண்ட் தான் நமக்கு என்ட்ரி கிடைக்கணும் அப்படின்னு உட்காந்துருந்தோன்னா நம்மளோட இந்த ட்ரேடிங் வந்து ஃபினிஷ் பண்ண முடியாது 30 மினிட்ஸ்க்குள்ளே. ஏன்னா நம்ம டெய்லி ட்ரேட் பண்ணுறது இந்த டைமிங் ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆர்டரை பஞ்ச் பண்ணிடுவோம். ஒன்ஸ் லைவாக மார்க்கெட் ரன் ஆகையில் ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணோம். இது 10 மணிக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் டெய்லி 10 o'clock உங்களோட ட்ரேடிங்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்கள் டே டு டே ஒர்க் பார்க்குறக்கும் நீங்கள் போயிடலாம். அதுக்கு இந்த மாதிரி மார்க்கெட் ஆர்டர் பஞ்ச் பண்ணி நல்ல ஒரு குயிக் மார்க்கெட்டில் ஸ்கேல்பிங் மாதிரி நாங்கள் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் உங்களால் இது பாசிபிளாக பண்ண முடியும். ஸோ இதை பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்கொயரி பண்ணுங்கள். இதை பற்றி டவுட்ஸ் இருக்கவங்களும் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் இன்னும் ஆக்சுவலி புரியல அப்படின்னாலும் நான் கிளாரிஃபை தரேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆல்ரெடி ட்ரேடிங் எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்களுக்கு இது புரியும் தான். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி மார்க்கெட்டில் எப்படி ஆர்டர் பஞ்ச் பண்ணுறோம், எப்படி என்ட்ரி எடுக்குது, எக்ஸிட் ஆகுது ஃபுல்லாகவே வந்து ஷோ பண்ணுறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இல்லை வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த டூலில் நீங்களும் இதே மாதிரி தான் உங்களோட ப்ரோக்கர் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் தான் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு இதே மாதிரி தான் நீங்கள் ஆர்டர் பஞ்ச் பண்ணுவீங்க. ஸோ இது ஒரு ப்ராக்டிஸ் மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மண்டே மார்க்கெட் February 24 பார்க்குறோம். இதில் கடைசியாக நம்ம நேற்று லாஸ்ட் ஃப்ரைடே மார்க்கெட் ட்ரேடிங் போனது வந்து 48,900 கிட்ட ட்ரேடிங் போயிருக்கு. அதனால் 48,900 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் தான் நம்ம ட்ரேடிங் வந்து பண்ண போகிறோம். நம்ம ஃபுல்லாகவே ஆப்ஷன் பையிங் தான் வந்து பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 48,900 கால் ஆப்ஷனை காப்பி பண்ணிவிட்டு அதை பேங்க் நிஃப்டியில் பேராமீட்டர் செட் பண்ணுறோம். அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன், அடுத்து புட் ஆப்ஷன், இந்த மாதிரி தான் ஆர்டர் பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிஏபின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறோம். கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இது பண்ணதுக்கப்புறம் நேராக ஆல்கோவில் போய் போர்ட்ஃபோலியோவில் போய் ஆட் போர்ட்ஃபோலியோ கொடுக்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர் பஞ்ச் பண்ண போகிறது கால் ஆப்ஷனுக்கு. ஸோ அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். NFO எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் இண்டெக்ஸ் MIS நம்ம 20 லாட்ஸ் பண்ணுறோம். லாட் சைஸ் வந்து 30. ஸோ லாட் சைஸ் 30 இது வந்து ஒரு லாட் ட்ரேட் பண்ணாலும் லாட் சைஸ் 30 தான். 2 லாட்ஸ் 3 லாட்ஸ் பண்ணாலும் லாட் சைஸ் 30 தான். ஸோ வாங்கினதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிங்க. பை ஒன்லி, நார்மல், ஆக்டிவ், அடுத்து அலைஸ் ப்ளூ. ஸோ ப்ரோக்கர் அக்கௌண்ட் இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நாங்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் தான். நீங்கள் அதுக்கு வந்து எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணியாலே உங்களுக்கு லிங்க் பண்ணி ஓப்பன் பண்ணிட முடியும். அதே மாதிரி ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தாலும் லிங்க் பண்ணலாம் தான். ஸோ இதை பற்றின என்கொயரிஸ்க்கும் எனக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம கால் ஆப்ஷன் காப்பி பண்ணோம். ஸோ அடுத்து இப்போ அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு புட் ஆப்ஷனாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். CAPன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணி புட் ஆப்ஷனாக மாற்றிக்கிறோம். எக்ஸ்சேஞ்ச் NFO ஆப்ஷன் இண்டெக்ஸ், ப்ராடக்ட் டைப் வந்து MIS. ஸோ 20 லாட்ஸ் பண்ணுறோம். லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 30. ட்ரேட் மெத்தட் பை ஒன்லி. ஸோ நம்ம வெறும் பை மட்டும்தான் பண்ணுறோம். ஸோ லோ ப்ரீமியமில் நமக்கு லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம். ஆக்டிவ், அலைஸ் ப்ளூ, சிக்னல் லிமிட் 100. கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுக்குமே வந்து இப்போ நம்ம ஆர்டர் பஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இது நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேஷ்போர்ட் போயிட்டு ஃபைலில் நம்ம ஸ்டார்ட் கொடுக்குறோம்.
நம்ம செட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இதுக்கு ப்ராஃபிட் வந்து 10,000 rupees வந்து நம்ம ப்ராஃபிட் செட் பண்ணுறோம். ஸோ டார்கெட் அமௌண்ட் நம்ம செட் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் டெய்லி நீங்கள் பஞ்ச் பண்ணணும். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு, நல்ல ஒரு கேப் டவுனில் கீழே தான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில். ஸோ ட்ரேடிங் போயிட்டுருக்கு. நம்ம என்ட்ரி பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கிடச்சிருக்கு. ஓப்பனிங் ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ் இந்த மாதிரி வாலட்டைலாக இருக்குது 1000 rupeesல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி ட்ரேடிங் போகுதுன்ட்டு. $10,140 ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா 2,790 வரைக்கும் போயிருக்கு. என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் 2,000 ரூபா வரைக்கும் கீழே இறங்கி அதுக்கப்புறம் மேலே ரெக்கவரி கொடுத்ததில் 10,000 ரூபா வந்து நமக்கு ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு கரெக்டாக 10,140ல். ஸோ புட் ஆப்ஷனில் தான் ஃபுல்லாக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆகிருக்கு. ஸோ இதான் நமக்கு ஆர்டர் புக் பார்த்திங்கன்னா 510ல் எடுத்தது 528 கிட்ட கவர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் டெய்லி ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே 9 o'clock ஆர்டர் பஞ்ச் பண்ணிடலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி தரும். இதை பற்றி ப்ரீவியஸ் வீடியோஸும் பாருங்கள். ஸோ இதை பற்றின பர்ஃபார்மன்ஸ் பற்றின ஒரு பேசிக்கான ஐடியா உங்களுக்கு ஒரு கிடைக்கும். இதை பற்றின சம் டீட்டெயில் டவுட்ஸ் எதுவும் இருக்குது அப்படின்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். இதோட டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் சென்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.